விஜயனுடைய ஆரம்பம் சிவகார்த்திகேயனுடைய ஆரம்பம். அதாவது வந்துட்டு விஜய் வந்து ஒரு விஷயத்த செய்ய போறாரு அரசியல்ல. சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஒரு விஷயத்த செய்ய போறாரு சினிமால அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. பட் அது செய்றாரா செய்யலையா அப்படிங்கிறது வந்துட்டு காலம் பதில் சொல்லும். ஆனா நம்மால் ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? விஜய். விஜயனுடைய வளர்ச்சிங்கிறது வந்துட்டு இந்த சொல்லுவாங்கல்ல பெட் ஆஃப் ரோசஸா அந்த மாதிரி வந்துட்டு இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பெரிய இடத்து வீட்டிலேருந்து வந்த ஒரு புள்ள ஆக்சுவலி அவருக்கு வந்துட்டு ஈஸியாக எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி லைஃப்பில் எப்பவுமே வந்துட்டுங்க பிஃபோர் 22 to 24 நமக்கு வந்துட்டு ஒரு அடி விழுதுன்னு வைங்களேன். அந்த அடி விழுவது நல்லது. அந்த அடி விழுவும் போது நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம மட்டும் கரெக்டாக டியூனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சரியான உதாரணம் விஜய் தான். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு 17 to 18 வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நாளிதழ் வந்து சொல்லுது, இந்த மூஞ்செல்லாம் நான் காசு கொடுத்து பார்க்கணுமா, தகர டப்பா மூஞ்சின்னு. யோசிச்சு பண்ணலாம். ஒரு 17 18 வயசு பையனுக்கு எப்படி இருக்கும், ஒட்டஞ்சு நொறுங்கி விழுவணும். ஆனால் இன்ன வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அவனுடைய வீட்டில் அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காரு.